மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் எது சிறந்த உணவு என்ற தலைப்பில் அற்புதமான உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர் திரு எம்.எஸ். மதிவாணன் ஐயா அவர்களே, விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழா நாயகன் நமக்கெல்லாம் பெரு ஊக்குவிப்பாக இருந்து வருகிற பல்வேறு சமூக பணியை தன் ஆட்சி பணியிலிருந்து ஆற்றிக்கொண்டிருக்கிற திருமிகு டாக்டர் தரேஸ் அகமது அவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இங்கு பெருவாரியாக மாலை நேரத்தில் வந்து ஒரு கருத்து பகிர்வை கேட்டு செல்ல வந்திருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே தலைவர் பேசியது போல், விழா தலைவர் பேசியது போல், ஈரோடு ஒரு மிகப்பெரிய புரட்சியை வித்திட்டு கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் ஏன் இங்கு நானும் நீங்கள் அங்கேயும் இருந்து ஒரு கல்வியை கேட்பதற்கு வசதியை ஏற்படுத்தி தந்த பெரும் புரட்சியாளன் பெரியார் இருக்கிற மண்ணில் இப்படி ஒரு வாய்ப்பை பேசுவதற்கு கொடுத்தமைக்கு மக்கள் சிந்தனை பேரவைக்கு முதற்கண் எனது இனிய வணக்கங்களும் நன்றிகளும். அதற்கு பின்னதாக இன்றைக்கு நான் வந்த பொழுது இந்த மக்கள் சிந்தனை பேரவையின் பணியின் சில அரங்குகளில் சில புகைப்படங்களையும் காட்சி பதிவுகளையும் பார்த்தேன். உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்வாக இருந்தது. ஈரோடு எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று. இங்கு பேசும் பொழுது பெரம்பலூர் ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுதும் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அவர் குழாம் செய்து வருகிற மிகப்பெரிய பணியையும் பார்க்கும் பொழுது பெரு நம்பிக்கை நமக்கு விதைக்கிறது. அன்று மூட நம்பிக்கையை அறுத்த பெரியார் இன்றைக்கு பெரிய அவநம்பிக்கைகளை அறுக்கும் விதமாக இன்றைக்கு மக்கள் சிந்தனை பேரவை செயல்பாட்டு வருவதற்கு உண்மையிலேயே மனம் நெகிழ்கிறது, மனம் பெரிய அளவில் நெக்குறுகிறது. எது எனக்கான உணவு, இதுதான் இன்றைக்கு பேசுவதற்கான தலைப்பு. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம், எதற்காக இதை பற்றி பேச வேண்டும், என்ன காரணத்திற்காக, உணவு எது எனக்கான உணவு என்று ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இந்த பேச்சை வைக்க வேண்டும் என்று முதலில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் கல்லூரி காலத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னோடையே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னோடு உறவாடிய ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்தான். முரளி என்று பேர், டாக்டர் முரளி. பள்ளிக்காலத்திலிருந்து என் கூட இருந்தவர். 10th +1 +2 என் கூட படித்தவர். அதுக்கப்புறம் சித்த மருத்துவ கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறமும் 5.5 ஆண்டு காலம் கூடவே இருந்து ஒன்றாகவே சுற்றி ஒவ்வொரு தினம், ஏன்னா அடுத்தடுத்த தெருவில் வேறு இருந்தோம் நாங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசி சிரிக்காத, களிப்படையாத, குதூகலமடையாத நாட்களே கிடையாது. பள்ளி காலத்திலும் சரி, கல்லூரி காலத்திலும் சரி, எத்தனையோ கனவுகளை நாங்கள் அன்றாடம் பேசியிருக்கிறோம். இப்படி ஒரு மருத்துவராகணும், சித்த மருத்துவத்தில் என்னென்ன சவால்கள் இருக்கிறது, சமூகம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது, நாம் இந்த துறையை எப்படி அறிவியல் சார்பு துறையாக நாம் பட்டப்படிப்பு முடித்தவுடன் எடுத்து செல்ல வேண்டும், எப்படியெல்லாம் மக்களுக்கு எந்தெந்த விஷயங்களை சித்த மருத்துவத்தில் இருக்கிறது என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எத்தனையோ நாட்கள் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை கல்லூரி படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஒரு திரைப்படத்திற்கு நாங்கள் 2 பேரும் போனோம். அப்போ திடீர்னு முடிவு பண்ணி மத்தியானம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் வா, அப்படி போகலாம் வா. பஸ்ஸில் போனோன்னா 10-12 ரூபா ஆகும், இப்போ கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னா எதுக்கு பஸ்ஸில் எல்லாம் போனோம், நான் சைக்கிளில் வச்சு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் முன் பாரில் என்னை உட்கார வச்சுட்டு பாளையங்கோட்டையிலேருந்து டவுனுக்கு ஒரு திரையரங்கு வரைக்கும் என்னை மூச்சிறைக்க அழுத்திட்டு வந்தான். இதை விட குண்டா இருந்த காலம் பள்ளி காலத்தில், கல்லூரி காலத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் அழுத்திட்டு வந்து அந்த மூச்சிறைப்பு எனக்கு, ஏன்னா அவன் வண்டியில் பின்னாடி கேரியர் கிடையாது, முன் பாரில் உட்காந்து தான் அழுத்திட்டு போனான். அந்த மூச்சிறைப்பு இன்னைக்கும் எனக்கு காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, அவன் மூச்சு தான் இன்றைக்கு இல்லை. கடந்த வருடம் அவனை நான் இழந்து விட்டேன். கடந்த வருடம் அவன் ஒரு புற்றுநோயின் தாக்கத்தினால் இறந்து போயிட்டான். அவன் என்றைக்குமே புகைப்பிடித்ததில்லை, என்றைக்குமே மது அருந்தியதில்லை, வேறு எந்த தீய பழக்கங்களும் அவனுக்கு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பெரிய கனவோடு இருந்த ஒரு மருத்துவனை கொண்டு சென்ற நோய் புற்றுநோய். எப்படி வந்தது அவனுக்கு? எனக்கு தெரிந்து அவனுடைய குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகின, அவருடைய தாய்க்கோ தந்தைக்கோ குடும்பத்தில் எந்த உறவினருக்கோ யாருக்கோ மரபு ரீதியாக எந்த புற்றுநோயும் கிடையாது. ஆனால் அவனை மட்டும் தாக்கியது. முதலில் சிறுநீரகத்தில் அப்புறம் இரத்தத்தில் புற்றுநோயாக மாறி கடைசியில் எத்தனையோ நாங்கள் கஷ்டப்பட்டோம். எவ்வளவோ பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய மருத்துவமனைகள் ஒவ்வொரு துளி நம்பிக்கையையும் விருட்சமாக மனதில் வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கையை நகர்த்தி நகர்த்தி நிச்சயமாக இவனை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து போனோம். கடைசியில் ஒரு
நம்பிக்கையும் பொய்த்து போய், எல்லா நம்பிக்கையும் பொய்த்து போய் இழந்து போய்விட்டோம். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே? எதனால் அவன் மரணம் அடைந்தான்? இதை போல தினம் தினம் என்னுடைய மருத்துவமனையில், ஒரு சிறிய மருத்துவமனையில் நான் சந்திக்கும் நோயாளிகளில் ஒவ்வொரு நாளும் 2 பேரோ அல்லது 3 பேரோ ஒரு புது புற்றுநோயாளியாக வருவதை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற பெரிய அச்சம் எனக்குள் விழுந்து கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சர்க்கரை வியாதியில் நாம் உலகத்தில் முதலிடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். சர்க்கரை நோயாளிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்போம். வெறும் சர்க்கரை நோய் மட்டுமல்ல நண்பர்களே, இந்தியாவில் இன்றைக்கு 1000 மரணங்கள் நடக்குதுன்னா 746 மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோய்களின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறது. சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட உளவியல் நோய்கள், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், இதனால் மடியக்கூடியவர்களின் எண்ணிக்கை ஏராளமாக பெருகிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய கலெக்டர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் இந்த ஒரு வருடத்தில், அடுத்த ஒரு வருடத்திற்குள் மகப்பேறு கால மரணம், ஒரு மரணம் கூட இல்லாமல் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. 1947 நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் 37 வயது தான் இருந்தது. சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய சராசரி வயசு வெறும் 37 தான். ஆனால் இன்றைக்கு 62க்கு நம்ம நகர்ந்திருக்கிறோம். 62 வயது வரைக்கும் வாழ முடியும். நகர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் பொது சுகாதார வசதியில் நம்ம நாட்டில் நடந்த பல்வேறு மாற்றங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், இன்றைக்கும் எவ்வளவோ சவால்கள் இருந்தாலும், நிச்சயமாக அந்த பொது சுகாதாரத்தில் நாம் மேம்பட்டு இருக்கிறோம் என்பதில் எள்ளளவும் ஐயம் கிடையாது. ஒரு குழந்தை மகப்பேறு சமயத்தில் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து பெருவாரியாக நகர்ந்திருக்கிறோம். மகப்பேறு காலத்தில் பெண்கள் மரணம் அடைந்த காலத்திலிருந்து பெருவாரியாக நகர்ந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு பெரிய சவாலாக இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் தான். காலரால இறந்து போயிருக்காங்க, பிளேக் நோயில் இறந்து போயிருக்காங்க. இன்றைக்கு பிளேக் நோயை பற்றி நம்ம வெறும் கூகுள் பண்ணி தான் பார்க்கணும், இல்லை எங்கேயாவது கேட்டு தான் தெரியும். எத்தனை பேருக்கு பிளேக்குன்னா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மறந்தே போயிட்டோம். காச நோய்களை பற்றி அச்சப்பட வேண்டியதே இல்லைன்னாச்சு. ஒரு காலத்தில் காச நோயினால் மரணம், காச நோய் வந்தாலே ஒரு பெரிய சோசியல் ஸ்டிக்மா இருந்தது. ஆனால் இன்றைக்கு காச நோயின் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோயாக மாறிடுச்சு. பிளேக் நோய் பற்றி ஒரு வரலாற்று செய்தி உண்டு. அதாவது பிளாக் மர்டர் அப்படின்னு ஒரு 1380 1430 வரைக்கும் அந்த 50 வருடத்தில் உலக மக்கள் தொகையில் 1/3, உலக மக்கள் தொகையில் 35% மக்களை கொன்றது பிளேக் நோய். ஆனால் அந்த நோய்கள்ல இருந்து தான் விலகிட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொற்றாத வாழ்வியல் நோய்கள். இந்த சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பும் குன்று குவித்து கொண்டு இருக்கிறது நம் மக்களை. நான் ஒரு பிப்ரவரி மாதத்தில் இங்கிலாந்திற்கு ஒரு கருத்தரங்குக்காக சென்றிருந்தேன். அங்கே அந்த கருத்தரங்கில் பேசிய ஒரு யூரோப்பியன் யூனியனுடைய தலைமை மருத்துவ ஒரு ஆலோசகர் அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆசிய மரபணுக்கள் இருந்தால் கண்டிப்பாக சக்கரை நோய் வரும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா உங்க பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க பேரனுக்கோ வரலாம். ஒட்டுமொத்தமாக அத்தனை ஆசிய மக்களுக்கும் இந்த சக்கரை வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு வர்றார். சக்கரை நோய் வர்றதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அது அந்த நோய் வெறும் சர்க்கரை நோயாக இருந்து ஒரு மயக்கத்தையும் அதிக பசியும் அதிக சிறுநீர் கழிக்கக்கூடிய உந்துதலை மட்டும் கொடுத்துட்டு போறதில்லை. ஒரு கட்டுப்படாத சர்க்கரை நோய் 5 மாரடைப்புகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிறாங்க. சர்க்கரை நோய் கட்டுப்படாமலே இருந்து கொண்டிருக்கும் போது புற்றுநோய் வருவதனுடைய வாய்ப்புகள் 300% அதிகரிக்கிறது என்கிறாங்க. இப்படியான மருத்துவ புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய பயமும் நம்மளுடைய இந்தியாவுக்கு அது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலும் உண்மையிலேயே நம்மை பெருவாரியாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது நண்பர்களே? எதனால் இந்த மாதிரியான நோய்பிடிகளின் கூட்டம், இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் ஏன் இங்கு இந்த அளவுக்கு வெறிகொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணங்களாக தெரிவது 3 காரணங்கள். முதல் காரணம் உணவு. ஒட்டுமொத்தமாக வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம், உணவு கட்டமைப்பு சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து, உணவு பயிராக்கக்கூடிய இடத்திலிருந்து, எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறது என்பது வரைக்கும் அத்தனையிலும் அட்டூழியமும் வணிக அரசியலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது.